ஸோ ஒரு 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 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த மரணம். அதாவது அங்கே வந்து மரணம் நடந்துருச்சு. பாத்ரூமில் பார்த்தா அலங்கோலமாக இல்லை, ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கார், ஆனால் விழுந்து கிடக்காரு. போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறதுல பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சவுதி அரேபியாவில் போதை வசதி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. சரி, இது இப்போ போக போக இது பத்தலை அப்படிங்கிறது சிலருக்கு வந்து கஞ்சா போதை, சிலருக்கு வந்து அபின், இது மெத்து அப்படின்னு இந்த போதை வந்து பல வகையான போதை எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த பெண்ணு வந்து போகும்போது எப்படி ஆடை போட்டிருந்தாலும் வந்து அதோட உடம்பு குண்டா இருக்கா, லீனா இருக்கா, எதா இருக்கும் ஒரு இது தெரியும்ல, அப்போ பார்க்கலாம். அது நம்மளை இப்போ இவ்வளோ பேரழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கடந்து போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது. அரேப்ஸ் மாதிரி இருக்காங்களே, அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட உணவு முறை ஒன்று இருக்கு. இவ்வளோ இந்த பெண்கள் மேலே அதீத ஈடுபாடோட இதோட வெறி பிடிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க உணவு முறை. இவர் வந்து கார் ஓட்டுற லெவல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 3 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு இவரோட உடம்புல இருக்கிற ஆல்கஹால். ஆல்கஹால் மட்டும் இல்லை, அந்த போதை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் டேவிட். சார், சவுதி இளவரசர் அப்துல்லா பின் ஃபகத் அவரோட மரணம் வந்து ரொம்ப மர்மமா இருந்துச்சு சார். ஆனா இப்ப அந்த மர்மத்துக்குலாம் வந்து ஒரு முடிச்சு அவுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, அவரோட மரணம் தற்கொலை அல்ல, அவர் வந்து அதிகம் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு தான் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சார். என்ன நடந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ நம்பர் 1, அவர் மரணம் தற்கொலை அல்ல அப்படின்னு சொல்லலாம். அது இல்லை, அவர் மரணம் வந்து கொலை அல்ல. ஓகே, கொலையும் இல்லை, இவரும் தற்கொலையும் பண்ணலை. ஓகே. அப்போ வந்து அவர் பண்ண லாகரி வஸ்துக்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி ஒரு வழி ஆகிருச்சு. ஓகே, என்ன அப்படின்னா, இவர் வந்து ஃபஹத் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரூலராக இருந்தார். ஓகே, கிங் ஃபஹத் அவர் தான் வந்து கஸ்டோடியன் ஆஃப் 2 ஹாலி மாஸ்க் அப்படின்னு தான் போடும். அவர் பேரை போடும்போது 2 ஹாலி மாஸ்க்னா மக்கா மெதினா, அதோட கஸ்டோடியன் அப்படிங்கிறது அதுக்கு பெருமை, அது அப்படி தான் போடுவாங்க. ஓகே, கிங் ஃபஹத். அதுக்கப்புறம் தான் வேறு ஆட்சியாளர்கள், அதுக்கடுத்து அவங்களோட சந்ததிகள்லாம் வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறது வந்து முகமது பின் சல்மான் MBS. அவர் வந்து டைரக்ட் ரூலர் கிடையாது, அவர் இளவரசர், பட் டிஃபெக்டோ ரூலர். ஓகே, அப்போ அதாவது ஆட்சி நான் பண்ணுறேன், சட்டா வருது அப்படின்ற மாதிரி அது கிட்டத்தட்ட. ஸோ டிஃபெக்டோ ரூலருங்கிறது அப்படி தான். இதுக்கப்புறம் அவர் மன்னர் ஆவார். ஆகும்போது அவர் வந்து டைரக்ட் ரூலர். சரி, இப்போ வந்து முகமது ஒரு இளவரசர். ஓகே, அது மாதிரி அப்துல்லா அப்படிங்கிறது இன்னொரு இளவரசர். முகமதோட அப்பா பேர் வந்து சல்மான், ஏன்னா MBS, முகமது பின் சல்மான். பின் அப்படின்னா அந்த புரிதலுக்காக, நம்ம மக்களுக்கு புரிதலுக்காக சொல்லிடுறேனே. இப்போ வந்து இப்போ டேவிட் அப்படின்னா டேவிட் சன் ஆஃப் உங்கள் அப்பா பேர் வரும் இல்லையா. அப்போ வந்து டேவிட் போட்டு உங்கள் அப்பா பேரை போடுவீங்க, இல்லை சன் ஆஃப்னு போடுற முடியும், S/O உங்கள் அப்பா பேர் அப்படி போடுவீங்களா. அது மாதிரி முகமது சன் ஆஃப் சல்மான். ஓகே, முகமது பின் சல்மான் அப்படின்னு. ஸோ இது மாதிரி இப்போ துபாய் எடுத்துக்கோமே உதாரணத்துக்கு, இது புரிதலுக்காக சொல்லிடுமே. முகமது சன் ஆஃப் ராஷித் அல் மக்தூம். அப்புறம் அபுதாபி ரூல் எடுத்துக்கோமே, அவர் வந்து அவர் பேரும் முகமது தான், முகமது சன் ஆஃப் ஜாயித் அல் நஹியான். ஸோ அல் நஹியான் அந்த ட்ரீட் அந்த ஃபேமிலியில் வர்றதில் அல் நஹியானில் ஷேக் ஜாயித் அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி ரூலராக இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மூத்த மகன் ஒருத்தர், யார், கலீஃபான்னு பேர். ஓகே, அந்த கலீஃபா வந்து ரூலராக இருந்தார். அப்படி ரூலராக இருக்கும்போது தான் துபாய் வந்து பெரிய அளவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. எதுக்கு? இந்த உலகத்தின் உயரமான டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் வந்து ஒரிஜினலாக அதோட பேர் என்னவா இருந்துச்சுன்னா புர்ஜ் துபாய் டவர் அப்படி தான் பேர் இருந்துச்சு. ஏன்னா புர்ஜ் அல் அரப் டவர் அப்படிங்கிறது வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல், கடலுக்குள்ளே இந்த மாதிரி போட்டை நிமிச்சு வச்ச மாதிரி ஒரு இது இருக்கும். 7 ஸ்டார் ஹோட்டல், உலகத்தின் நம்பர் 1 ஹோட்டல் அது 7 ஸ்டார். அது காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல். ஓகே, அது புர்ஜ் அல் அது அரப் டவர் அது பேர். அப்புறம் புர்ஜ் துபாய், புர்ஜ் BURJ, புர்ஜ் அப்படின்னாலே டவர்னு அர்த்தம். ஓகே, நம்ம தமிழில் கோபுரம். ஸோ அவ்வளோதான்.
ஸோ புர்ஜ் துபாய் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து கலீஃபா வந்து காசை கொடுத்து புர்ஜ் கலீஃபா மாற்றிட்டாங்க, பேரை வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, ஓகே சார். இப்போ இந்த மாதிரி. அப்போ அவர் இந்த மாதிரி இது சொல்கிறோம் இல்லையா, அப்போ அவர் வந்து அப்துல்லா பின் ஃபகத், ஃபகத் என்ற மன்னரோட மகன் அப்துல்லா. அவர் ஒரு இளவரசர். நாங்கள் இளவரசர் வந்து ஒரு பதவியில் வந்து இருந்தார் வச்சுங்களேன். இப்போ பெரும்பாலான அரப்ஸ் அவங்களுக்கு யூகேல, சுவிட்சர்லாந்தில், நிறைய இடங்களில் அங்கே யூரோப் கண்ட்ரியில் நிறைய இடங்களில் சொத்து இருக்குது, வீடு இருக்குது, எல்லா வசதியும், ஃபேக்ட்ரி இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. ஓகே சார். எல்லாமே இருக்கணும் சார். இப்போ வந்து ஒரு இளவரசர் சவுதி அரேபியா அப்படின்னு சொன்னாலே வந்து ரொம்ப கடுமையான சட்டங்கள் இருக்கும். முக்கியமாக வந்து இஸ்லாமிய நாடுகளை வந்து இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தவே வந்து அது தப்புன்னு பார்க்க இல்லை, முடியாது. இவரை வந்து முதல்ல சொல்லி முடிச்சிருவோம். சரி, சொல்லுங்க. இவர் வந்து இங்கே இருந்து அங்கே யூகேல இருந்தார். அங்கே யூகேல மரணம் எப்படின்னா, ஒரு இது வந்து இப்போ நேற்று நடந்தது இல்லை, போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு போன நவம்பர்னு வச்சுங்களேன். நவம்பர்னா அங்கே 2 மாதம், இங்கே ஒரு 6 மாதம், 8 நவம்பர் மாதம். 19ஆம் தேதி நடந்தது. ஆமாம். ஸோ ஒரு 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 8 மாதத்துக்கு முன்னாடி ஓகே நடந்த மரணம். அதாவது அங்கே வந்து மரணம் நடந்துருச்சு. பாத்ரூமில் பார்த்தா அலங்கோலமாக இல்லை, ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கார், ஆனால் விழுந்து கிடக்காரு. அப்போ அடிச்சு பிடிச்சி அங்கே வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு ஹோட்டல், பெரிய ஸ்டார் ஹோட்டல், அங்கே வந்து பாத்ரூமில் இருந்த அங்கே எப்படின்னா போனாங்கன்னா அரண்மனை அவங்களுக்கான வீடு தனியாக இருக்கும், பட் ஹோட்டல் நிறைய தங்குவாங்க, ஏன்னா காசு நிறையா இருக்குல்ல. உறிஞ்ச எண்ணெய் வருது, எண்ணெயிலேருந்து வர்ற காசு வந்து இளவரசருக்கு நிறையா கொடுப்பாங்கல்ல. இந்த மாதிரி பணக்கார இது பான் வித் சில்வர் ஸ்பூன்பாங்க, இது பான் வித் கோல்டு ஸ்பூன் வித் டைமண்டு இது வச்சு உடச்சது. ப்ளஸ் ட்ரக்ஸ் அப்படி சேர்த்துக்கலாம். ட்ரக்ஸுங்க தான் எல்லாருமே இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இவரது வந்து இல்லை. பெரும்பாலும் நான் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன்னா ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, பெரிய வசதியானதை பார்த்தாங்க. ஏன் நம்ம ஊரில் வந்து மிகப்பெரிய பணக்காரங்க வீட்டில் வந்து பசங்கள்லாம் எவ்வளோ ஆட்டம் போட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு இருக்காங்களே. இது எப்படின்னா மொத்தத்துக்கு வந்து பண்ணையார்த்தனம் சொல்லுவாங்க. இல்ல அந்த தனம் அங்கேயும் இருக்கா சார்? ஏன்னா உலகம் பூரா இருக்கு. ஓகே, இல்ல கடுமையான சட்டம் இருக்கும் நாடு. இவர் வந்து ஒரு இளவரசர், அடுத்த மன்னர் கூட ஆகலாம். அப்படி இருக்கும்போது இவரே போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இருக்காருங்களா? அப்ப அந்த சட்டம் வந்து மக்களுக்கு மட்டும்தானா? இளவரசர்கள் அப்படி கிடையாது. அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல சார்? அதாவது போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறதுல பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சவுதி அரேபியாவில் போதை வஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, பரவலாக இல்லை, ஆனால் இருக்கு. ஏன்னா மனிதன் சட்டங்கள் இருந்தும் இருக்குங்களா? கடுமையான சட்டம் இருக்குது. அங்கே வந்து முன்னாடியெல்லாம் 10, 15, 12 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து சரக்கு கிடையாது சுத்தமாக. ஆனால் இது இருக்கு இல்லையா, கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிச்சு. ஏன்னா நானே பார்த்துருக்கேன் கள்ளச்சாராயத்தை. ஒரு இந்த 1 லிட்டர் பாட்டில் தண்ணி இருக்குல்ல, அதில் 1/2 லிட்டர் பாட்டில் வரும் தெரியுமா, அதில் தான் வந்து இது போடுங்க, அதுக்கு பேர் சதிக்கி அப்படிமா, சதிக்கி ஓகே அப்படி சொல்லுவாங்க. அது வந்து 25 ரியால் அந்த டைமில். ஓகே, இன்றைக்கி 25 ரியால் அப்படின்னா ஒரு 650 ரூபா கணக்கில் வரும், 600 ரூபா சுச்ச கணக்கு. ஓகே, அது வந்து ஒரு பாட்டில். வேறு சரக்கு கிடையாது. அந்த நேரத்துலையும் மிகப்பெரிய அந்த அரச குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சரக்கு, வெளிநாட்டு சரக்கு, அதே நமக்கு வெளிநாடு தான், அங்கே வெளிநாட்டில் என்னென்ன உயர்ந்த சரக்கு இருக்கோ அந்த சரக்கு இருக்குது, எல்லாமே அங்கே அவங்களுக்கு மட்டும் கிடைச்சது. சாதாரண மக்களுக்கு எப்பவும் சரக்கு கிடையாது. அதனால அந்த சரக்கு வந்து நிறைய வீடுகளிலேயே தயாரித்து அவங்க வந்து விற்றாங்க. மார்க்கம் படி வந்து அது அறம் தானே சார்? அது பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்களா சார்? இவங்களே எப்படி பண்ணுறாங்க? மார்க்கம் எல்லாம் ஓகே தாங்க. மார்க்கத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறது உலகத்தில் எந்த மனிதனுங்க? சிலர் என்னென்னா, அதாவது போதைன்னு சொன்னீங்கல்ல, போதையில் பல வகையான போதை இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் எனக்கு வந்து இயேசுநாதர், மேரி மாதா அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த மார்க்கத்தில், மதத்தில் வந்து ஊறி கிடக்கிற போதை. சிலருக்கு வந்து எனக்கு மதம் வந்து செகண்டரி தான், ஆனால் நான் வந்து தான தர்மம் பண்ணுவேன், அதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பேர், அது ஒரு போதை. சிலருக்கு பார்த்தா வெட்டி புகழ் பண்ண வாயில் வடை சுடுவாங்க, வெட்டி புகழ், அதில் ஒரு போதை. சிலர் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி சேடிஸ்டாக இருப்பாங்க, அடித்து துன்புறுத்தி, அதில் ஒரு போதை. சிலர் வந்து இந்த போதை எதுவும் இல்லை, எனக்கு வந்து சரக்கு அடிக்கிறேன், நேராக டாஸ்மாக் போகிறேன், வாங்குறேன், அடிக்கிறேன், வந்து தூங்குறேன் அப்படின்னு போதை. சரி, இது இப்போ போக போக இது பத்தலை அப்படிங்கிறது சிலருக்கு வந்து கஞ்சா போதை, சிலருக்கு வந்து அபின், இது மெத்து அப்படின்னு. இந்த போதை வந்து பல வகையான போதை எல்லா இடத்துலையும் இருக்குது. சவுதியிலும் இருக்குது. சவுதியில் போதை வந்து ரொம்ப குறைச்சிருக்கு. ஏன்னா சட்டம் வந்து பயங்கர, அரபு நாடுகளில் போதை வஸ்து கடத்திட்டு வந்தான் அவன் கையில் வந்து இவ்வளோ மெத்தோ இதுவோ அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு, ப்ரௌன் சுகர் அப்படி மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங்காக ஜெயில். அதுக்கப்புறம் அவன் வந்து சப்போஸ் 22 வயசு 23 வயசு போதையோடு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவன் வந்து அடுத்து வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழணும்னு வச்சுக்கோங்களேன், 80 வயசு வரைக்கும் ஜெயிலில் தான் கிடப்பான்.
சார் அதேமாரி அதே சவுதி மன்னர்களுடைய இரவு வாழ்க்கைன்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் வந்து மோசமா இருக்கும். முக்கியமா வந்து பெண்களோட பல பேர் தொடர்புல இருப்பாங்க இப்படிலாம் சொல்றாங்க. சார் அதெல்லாம் உண்மையா? அது ஒரு விஷயம் தான். வாய்ப்பு கிடைக்கிறவங்க தொடர்புல இருக்காய்ங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க வந்து வயித்தெரிச்சல்ல கிசுகிசு படிக்கிறாய்ங்க. அப்ப சவுதின்னு எடுத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சவுதிய பத்தி நம்ம இல்ல பேசுறோம்ல. ஏன்னா பெண்கள ரொம்ப கட்டுப்பாடு உள்ள நாடாச்சு. அதனால இந்த ஒரு கேள்வி கேட்கிறோம் சார். பெண்கள் கட்டுப்பாடு அங்க என்ன செய்வாங்கன்னா, பொதுவா இந்த மாரி கெட்ட இது காரியத்துக்கு போயிறக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா, உன்னால வந்து முடிஞ்சுச்சுன்னா, உடலாலயும், பணத்தாலயும் முடிஞ்சுச்சுன்னா, 4 கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கோம்பாய்ங்க. சவுதி அரேபியால வந்து ஒத்த கல்யாணம் பண்றதுக்கே அம்மாடி ஆத்தாடின்றாய்ங்க. ஏன்னா, பண வசதி இல்ல நெறைய பேருக்கு. அதாவது இங்க வந்து கல்யாணம் வ வ அதாவது வரதட்சணை குடுத்து கல்யாணம் முடிக்க முடியாம இருக்கக்கூடிய பேரிளம் பெண்கள் இங்க இருக்காங்க இல்லையா? அது மாதிரி சவுதி அரேபியால மகர்ன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் டவுரின்னு சொல்லி, அந்த பெண்களுக்கு வந்து பணத்த குடுத்து, அந்த பெண்ண கல்யாணம் பண்ணணும். அந்த பணத்த குடுக்க முடியாம வந்து, பேரிளம் ஆண்கள் அங்க நெறையா உண்டு. நான் நெறைய பார்த்துருக்கேன். என்ன வந்து அங்க செக்யூரிட்டியா இருந்தவங்க செக்யூரிட்டிக்கு நல்ல சம்பளம். ஆனாலும், "சே மிஸ்டர் கசாலி த வெரி எக்ஸ்பென்சிவ் ப ஓ ப்ராடக்ட்" அவன் சொல்றத. "வெரி எக்ஸ்பென்சிவ் திங் பர்ச்சேஸ்ட் இஸ் மை ஒய்ஃப்" அவன் சொன்னது. ஒரு இது கணவர் நான் இப்படி சொல்றாரு. ஒரு கணவர் அப்பதான் கல்யாணமாகி ஒரு 1 மாசம் இருக்கும். அப்போ வந்து ரெகுலரா வந்து அங்க அந்த ஜுபைல்ன்ற ஏரியால அர்ராஸ்ன்னு சொல்லி மெத்தனால் கம்பெனில நான் ஒர்க் பண்ணும்போது, அங்க இருக்கிற ஒரு சீஃப் செக்யூரிட்டி. அந்த ஆளு சீஃப் செக்யூரிட்டி அந்த ஆளுக்கு வந்து மாசம் வந்து அந்த டைம்ல இப்ப எனக்கு கிடைச்ச சம்பளம் வந்து ஒரு 2000 ரியாலுக்குள்ள எனக்கு கிடைச்சது. ரியால் வாக்குல கிடைச்சது. அவருக்கு கிடைச்சது வந்து 26 ரியால். பட் மண்ணின் மைந்தனுக்கு 26 ரியால் வந்து பெரிய விஷயம் இல்லைல்ல. அவனுக்கு ஆடம்பரம், இது அப்புறம் அவங்க வந்து பணம் குடுக்குறதுக்கு வந்து பெரிய அளவு குடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னு எனக்கு வந்து வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கல்யாணங்கிறது வந்து நம்ம ஊர்ல முன்னாடி, இப்போ வந்து எப்படின்னா பெண்கள் தட்டுப்பாடு, பெண்கள் நிறைய படிச்சுட்டாங்க வேற லெவல். இப்போ வந்து டவுரி அப்படின்னு கேட்டா பொண்ணே கிடையாதுடா போடா அப்படின்றாய்ங்க. சார் அப்ப அவங்க வந்து பெண்கள விற்பனை செய்றாங்க. அப்படி இல்ல. பெண்கள யாரும் விற்பனை செய்யல. இது இல்ல வந்து அதிகமான எக்ஸ்பென்ஸ் இருக்குன்றீங்களா? அதனால கேட்கிறோம். அது பெண்கள வந்து சும்மா வந்து வான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டு போ முடியாது. பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை குடுக்குறதுக்காக இந்த இவ்வளோ பணத்த பெண்கள் கையில குடுத்து, அந்த பணம் இருக்கு இல்லையா? அது வந்து கணவருக்கு உரிமை கிடையாது. பெண்கள் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் அங்க உள்ள சட்டம். அதுல வந்து குடுக்க முடியாம, அதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இத குடுக்குறதுக்காக லோன் எல்லாம் குடுத்தாய்ங்க. இதுக்கு ஆமா. கல்யாணம் பண்றதுக்கு லோன் குடுத்தாய்ங்க. மேரேஜ் லோன். மேரேஜ்னா நோ இன்ட்ரெஸ்ட் அங்க. நோ இன்ட்ரெஸ்ட் மேரேஜ் லோன். அதுக்கப்புறம் மேரேஜ் லோன் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 2,00,000 ரியால் வந்து குடுக்குறாங்கன்னா, அதுல 1,50,000 ரியால் வந்து ரைட் ஆஃப் பண்ணிருவாய்ங்க. இல்ல அ சார் நான் கொஞ்சம் புரிதலா கேட்கிறேன் சார். ஆ இப்போ நீங்க லோனுன்னு சொல்றீங்க. மேரேஜ் லோனுன்றீங்க. ஆமா, இப்போ இங்க இந்தியால எதுனா நம்ம ஆட்டுக்கோ ஆட்டுக்கு லோன் தராங்கன்னா, நம்ம கட்டலனா வந்து ஆடியோ மாடியோ கூட்டின்னு போயிருவாங்க. ஆமா. இப்ப இங்க மேரேஜ் லோன் சொல்றீங்க. இப்ப அ இன்கேஸ் கட்ட முடியல அப்டின்னா, அது எப்படி சார் அது? இல்ல அது கட்ட முடியாது. ரைட் ஆஃப் பண்ணிருவாய்ங்க. அது எப்படின்னு தெரியும். இவங்களால வந்து கண்டிப்பா கட்ட முடியாது. அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ணிருவாய்ங்க. ஸோ அது அங்க வந்து அது நடைமுறையில நெறைய இருந்தது. ஓகே. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவேன்னா, 1 கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு மேல சரி 1 பத்தல ஒரு மாரி கண்டதெல்லாம் மனசு அலைபாயுதா, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ! கல்யாணம் இந்த பாடு படுறோமே அப்படின்னு தான் அவங்க என்ன செய்வாங்க, ஈவன் கல்யாணமான சவுதி ஆண்கள் கூட அங்க வந்து வியாழன், வெள்ளி வந்து லீவு. ஓகே. ஓகே. இப்ப தான் நெறைய மாறிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவுக்காக அந்த வியாழன் லீவுல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் நாம இருந்த ஏரியா வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஏரியா. ஓகே. அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா தம்மாம், தெஹ்ரான் ஏர்போர்ட். அங்கேருந்து வந்து ஒரு 23 கிலோமீட்டர் கடலுக்குள்ள கிராஸ் பண்ணா பஹ்ரைன். பஹ்ரைன்ல எல்லாமே ஓப்பன் அலவுட். அங்க எதுவும் சட்டப்படி குற்றம் எதுவுமே கிடையாது. எது வேணா பண்ணலாங்களா? சட்டமே எப்படின்னா, அவைங்க வந்து அது வந்து எப்படின்னா வியாபார இடம் அப்படின்னு. துபாய் எப்படியோ அது மாரி பஹ்ரைன். அங்க சரிங்க வந்து சார். பார்த்தா நைட் கிளப் இது பிலிப்பைன்ல இருந்தும், இங்க இருந்தும், அ ரஷ்யால இருந்தும் வந்து குமிஞ்சு இவங்க என்ன செய்வாங்கன்னா, வீக்கெண்ட் எப்போ வருதோ கிளம்பி அங்க போயிருவாய்ங்க. போயிட்டு 2 நாள் அங்க வந்து சரக்கு, பொண்ணு, கஞ்சி இது இது பல நாட்டு மத்த பெண்களும் அங்க வருவாங்க. வருவாங்க ஓ! வருவாங்க. இதுக்காக வருவாங்க. வந்து சம்பாதிச்சுட்டு போய் அவங்க வீட்ல அவங்க ஊர்ல வந்து அங்க செட்டில் ஆவாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாது. ஓகே. அந்த மாரி இந்த பல்நாட்டு பெண்கள் பஹ்ரைனுக்கு வருவாய்ங்க. சரி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புனா டக்குனு வந்து கார் எடுத்துட்டோம். ஏன்னா ஜுபைலேருந்து கார்லயும் முடியும். அங்க துபாய்க்கு. கொஞ்சம் லாங் டிரைவ். இல்லைன்னா ஃப்ளைட்ல போயிருவாய்ங்க. துபாய்க்கு போய் 2 நாள் வந்து ஜாலியா வந்து ஜல்சா பண்ணிட்டு, திரும்ப சவுதி வருவாய்ங்க. அந்த மாரி ஒரு பெரிய கோஷ்டியே இருந்தது. சரி, இன்னும் சரி, சரி. இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து நெறைய ஓப்பன் பண்ணி விட்டாய்ங்க. சினிமா தியேட்டர் இருக்கு. பார் இருக்கு. ஓகே. சரக்கு இருக்கு. ஓகே. மக்கா, மதீனா 2 இடத்த தவிர மத்த எல்லா இடமும் எங்க வேணா நீங்க வந்து ஓகே இருந்துக்கங்க அப்படின்னு. மொத்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? அதுல
மக்கள் எத்தனை பெர்சன்டேஜ் நிலப்பரப்பில் மக்கள் இருப்பான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் 10% இடங்கள்ல தான் மக்கள் இருக்காங்க. மற்ற இடம் சரி. பூரா வெறும் பாலைவனம். அதனால் அங்கே இடம் நிறையா இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், சவுதி கல்ச்சர் சொல்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் இஸ்லாமிக் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஆஹ், அடுத்த பொண்ணை ஓகே குறு குறு குறுன்னு விரிச்சு பார்க்குறது இருக்குல்ல, அது பார்க்குறது ஹராம். ஆனால் இதே இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் முகமது நபி சொன்னதா வந்து நாம் கேள்விப்பட்டது. ஓகே, ஒருவேளை இது வந்து தவறாக இருந்தால் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் வந்து திருத்தலாம். என்னென்னா, ஒரு பொண்ணு வருது, வந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை வந்து அழகை ஆராதிக்கிறது. அந்த பொண்ணு கூட என்ன புது எப்படி வரும், கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு முகம் மட்டும் தெரிய மாதிரி வரும். வேறு என்னத்தை பார்ப்பீங்க? ஆனால் அந்த முகத்தை கூட பார்க்குறது இருக்கு இல்லையா, இந்த பெண்ணு வந்து போகும்போது எப்படி ஆடை போட்டிருந்தாலும் வந்து அதோட உடம்பு குண்டா இருக்கா, லீனா இருக்கா, எதா இருக்கோ ஒரு இது தெரியும்ல, அப்போ பார்க்கலாம். அது நம்மளை இப்போ இவ்வளோ பேரழகாக இருக்கே சரி, அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கடந்து போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த திரும்பி பார்க்குறது ஹராம். முன்னாடி வரும்போது பார்க்குறது வந்து நார்மல் அப்படின்னு வருது. இது இந்த அளவுக்கா நம்ம மக்கள் இருக்க முடியும்? எங்கேயாவது சந்தில் சிந்து பாடுற மக்கள் உலகம் பூரா இருக்காங்க. அதுலேயும் அரேப்ஸ் மாதிரி இருக்காங்களே, அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட உணவு முறை ஒன்று இருக்குது. இவ்வளோ இந்த பெண்கள் மேலே அதீத ஈடுபாடோட இதோட வெறி பிடிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க உணவு முறை. என்ன உணவு முறைன்னா, இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டங்கள் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. பொரிச்ச ஐட்டங்கள். அதே மாதிரி நிறைய அந்த ரைஸு இந்த இது இருக்கு இல்லையா, அதை நிறைய சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப குறைச்சி சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட நான் கூட இருந்து நான் நிறையா வந்து அங்கே சாப்பிட்ருக்கனால சொல்கிறேன். துபாயாக இருக்கட்டும், இல்லை சவுதி இது இருக்கட்டும், நிறையா வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க. அந்த மாமிசம் கூட பொரிச்சது இருக்காது, எல்லாம் சுட்டது. ஓகே, அது சாப்பிடுவாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த சலாடுன்னு சொல்லி இலதலைகள் இருக்குல்ல, சரி, அது வந்து ஒரு பிளேட் நிறைய வந்து சோறு மாதிரி இலதலைகளை சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சிக்கனோ மட்டனோ கேமலோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றது. இல்லை நீங்கள் பிரியாணி போடுறேன்னு வச்சுக்கங்களேன், மொத்தம் முழு ஆடையும் போட்டு பிரியாணி போட்டுட்டு சரி, இந்த ஆட்டோட சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிடுவாங்க. அப்புறம் கடைசியில் இந்த சாப்பாடு கூட கடைசியில் வந்து ஒரு நம்ம அந்த டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த டீஸ்பூனில் ஒரு 2-3 டீஸ்பூனுக்கு சோத்தை போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த சோறு இவ்வளோ தான். மற்றபடி மற்ற எல்லாம் வந்து மாமிசங்கள் இது மற்ற ஐட்டம் இவ்வளவு. அப்புறம் கடைசியாக வந்து இந்த காவா அப்படின்னு சொல்லி ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதை போட்டு ஒன்று குடிப்பாங்க, கசக்கும். அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் வந்து தெரியும் எவ்வளோ இரும்பு சத்து உள்ளது, எவ்வளோ எவ்வளவு எனர்ஜி கொடுக்கும். எனர்ஜி கொடுக்கும். எப்படி அடிக்கடி ரெகுலராக பேரிச்சம்பழம் சாப்பிட்றது வந்து அது அதிகமான கல்யாணம் பண்ணலான்ற அளவுக்கு இருக்குது. முருங்கைக்காயை விட சீக்கிரட்டுக்கு இதுதான் காரணம். உண்மையிலே இது ஒரு பெரிய ஓகே, ஓகே. விஷயம். அது நம்ம சும்மா ஜாலியாக சொல்கிறது மட்டும் இல்லை, சயின்டிஃபிக்காகவே இது வந்து வெறும் பேரிச்சம்பழம்னு சாப்பிட்டா என்னத்துக்காகும், அதோட சுகர் லெவல் போகும். ஆனால் இவங்களுக்கு சுகரே இல்லாமல் பூரா இப்படி சாப்பிட்டுட்டு கார்போஹைட்ரேட் சரி, இல்லை. சரி. இந்த சாப்பாடு வந்து உடம்புல வந்து வலு சேர்க்கும். ஓகே, வலு சேர்த்து அந்த காலத்து ஒட்டகத்தில் நிறையா பயணம் பண்ணும் எல்லாம் செய்வாங்க. அதனால் வந்து இங்கே சாப்பிட்ற அந்த சாப்பாடு நிறைய செரிச்சிரும். இப்போ வந்து சாப்பிட்டு புட்டு செரிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா உட்காந்துருப்பாங்க, இல்லை டிவியில் ஃபுட்பால் பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க, அப்போது எனர்ஜி வந்து வெளியேற்றணும்ல. அந்த மாதிரி சில அங்கே இருக்கிற மக்கள் வந்து இருக்காங்கன்ற ஒரு பக்கம். அதில் வந்து நீங்கள் மதத்தை கொண்டு வந்து உள்ளே வச்சிங்கன்னா அதை வந்து தெரியாதனமாக அதை மீறது இருக்குல்ல, அது பெரும்பாலான மனிதர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. மனுஷங்க தானே. அதான் நம்ம வந்து ஜி நாகராஜன் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அடிக்கடி நான் வந்து கோட் பண்ணுறது உண்டு. நம்ம தமிழ் எழுத்தாளர் ஜி நாகராஜன், மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல். எல்லா உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு வகையில் மகத்தான சல்லிப்பயல்கள். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இதை பார்க்குறா இருக்கட்டும். அதாவது ஆட்களுக்கு முன்னாடி ஒரு வேஷம் போடுவாங்க, பின்னாடி இன்னொரு வேஷம் போடுவாங்க, தனிமையில் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து சவுதி அரேபியா அந்த கலாச்சாரம். ஓகே, சரி. அதில் இந்த நம்ம பேச வந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதில் அந்த அப்துல்லா வந்து போதைப்பொருள் உட்கொண்டாருன்னா அங்கே சவுதியில் வந்து பெருசாக கிடைக்கல, இல்லை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனியாக என்ன பண்ணுறது அப்படின்னு யூகேல அடிக்கடி போய் அவங்க நினச்சா டக்குனு இப்படி கிளம்பி போவாங்க. இல்லை சொந்த ஃப்ளைட் இருக்குது, சார்ட்டர் சரி, ஃப்ளைட்டு, சரி. சொந்த ஃப்ளைட்டு கிளம்பி போவாங்க. அங்கே போனால் வந்து சொந்த வீடு இருக்குது. அங்கே வீட்டுக்கு போனால் எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து 10 பேர் வேலைக்கு இருப்பாங்க. இவங்க போய் வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு வாரம் இருக்காங்கன்னா அதுக்கு வந்து வருஷம் பூரா அங்கே ஆள் இருப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உண்டு. அங்கே போய் அந்த ஒரு வாரத்துலேயும் 4 நாள் ஹோட்டலில் இருப்பாங்க, 2 நாள் வந்து அவங்களோட அரண்மனையில் தங்குவாங்க. இந்த மாதிரிலாம் உண்டு. நான் நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அப்புறம் இதில் போய் ஒரு என்னென்னா ஒரு அந்தந்த வயசில் வரும்போது லேசாக கொஞ்சம் சரக்கு அடித்து பார்ப்போமே, அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடுத்து இழுத்து பார்ப்போமே, லேசாக நல்லா இருக்கே அப்படின்னு அப்படியே போதையில் அப்படியே கிடக்கிறது. என்னென்னா இதில் வந்து நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு நம்ம குடும்பம் வந்து பசங்க வந்து ஸ்கூலில் சேர்க்கணுமே, காலேஜில் சேர்க்கணுமே, படிப்புக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஒய்ஃபு இந்த மாதிரி இருக்காங்க, அது உடம்பு சரியில்லாமல் போச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுமே, இந்த மாதிரி ஏதாவது
துயரங்கள் இருக்குல்ல, தேவைகள் இருக்குல்ல, இந்த தேவைகள் இல்லாத ஒரு கூட்டம். அது சவுதி அரேபியா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, உலகத்தில எங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாளைக்கு அ நாளைய தேவைக்கு வந்து நம்மட்ட நெறைய காசு இருக்கு, வசதி சரிங்க இருக்குன்ற சார். ஆட்கள் வந்து இந்த மாரி உல்லாசம் ஏன்னா மனிதனோட மனசு வந்து என்ன ஆகும்னா, தேவைய கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி வெறுமை வந்துரும். சரிங்க சார். ஆமா. சரி. ஏதாவது முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா எம்என்சி கம்பெனி இதெல்லாம் வந்து பெருசா வேலைக்கு போறாங்கல்ல. போன உடனே ரூ. 1,00,000 சம்பளம் கிடைக்குது. அப்புட்னோன்னே 30 வயசுல வந்து கிட்டத்தட்ட ரிட்டயர்ட் ஆன ஸ்டேஜ்க்கு வந்துடுறாய்ங்க. வெறுத்து போயிடுது. கல்யாணம் பண்ணாலுமே என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுடுறாய்ங்க. அப்புறம் 30 வயசுக்கு மேல புரிதல் நடக்க மாட்டேங்குது. ஏகப்பட்ட டைவர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் சைக்காலஜிக்கலா இது ஒரு முக்கியமான காரணம். முன்னாடி ஏங்கிட்டு இருப்பாய்ங்க. பொண்ண பார்க்க கூட முடியாது. லவ் பண்றதுக்கே வந்து எத்தன வருஷமா போட்டு அலைஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் நடந்து நம்ம ஊர்ல அப்படி இருந்துச்சு இல்லையா? இப்ப மாறி இருக்கு. அங்க சவுதி அரேபியால இந்த மன்னர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த ஆளு போனாரு. போயி அங்க அப்புறம் இப்போ சமீபத்தில தான் இந்த ஒரு 1 வாரத்துக்குள்ள தான் 1 வாரமா 2 இப்ப தான் வந்து அதோட விடை கிடைச்சிருக்கு. இவர யாரும் கொலை பண்ணல. இவர் தற்கொலையும் பண்ணிக்கல, கொலையும் பண்ணிக்கல. கொலையும் இன்னும் பண்ணல. ஆனா உயிர் போயிருச்சு. என்ன? நல்ல சரக்கு வந்து ரொம்ப சரக்குங்கிறது சரக்கு. அதோட சேர்த்து இது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்துது. இன்னொன்னு நம்ம ஊர்ல வந்து ஊதிக்காட்டு அப்படிம்பாய்ங்க. பைக் சரிங்க சார். இப்ப நேத்து நான் வந்து அந்த 100 அடி ரோட்ல அங்க போறேன். அரும்பாக்கம் பக்கத்துல அங்கிட்டு போறேன். அப்படி போன உடனே டர்னிங் இருக்கு. டர்னிங்ல வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து கையில இப்படி வச்சுட்டு இருந்தாரு. நான் வந்து அவர போம்போது அப்படி ஜாலியா பார்த்து சிரிச்சுட்டே போனேன். போனா நிப்பாட்டு நிப்பாட்டு நேத்து ஈவினிங் நைட்ல அது நில்லுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊதுங்க அப்படின்னாங்க. இது வந்து ஃப்ரெஷ் தானே இல்ல வேற யாராவது ஊதுனதா அப்படின்னு கேட்டேன் வந்து. இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த ஆளுக்கு என்னடா இப்படி கேட்குறாங்க. இப்ப சரக்கு அடிச்சிருந்தோம்னா, நமக்கு வந்து ஊதுறதுக்கு பயம் வரும். அப்படி பார்த்து அப்படியே போவோம் இல்லையா? அப்படி கேட்டு இது ஃப்ரெஷ் தானே? ஆமாமா ஃப்ரெஷ் தான். இங்க பாருங்க சார் அப்படின்னு காமிச்சாப்புல. ஊதுனேன் கீக்கின்னு சவுண்ட்லாம் வந்துச்சு. ஸோ, அப்போ அங்க வந்து எப்படின்னா யுகேல எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, லேசா நமக்கு இந்த பாயிண்ட்ல 15க்கு மேல வந்துருச்சுனாலே, நார்மலா இருக்கிறதே ஒரு 12, 13 அந்த அந்த ஆல்கஹால் லெவல். ஓகே. நார்மலாவே அந்த மாரி சரி, இருக்கும். சரிங்க சார். 15க்கு மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா வந்து சரக்கு அடிச்சுக்கன்னு இது வந்துரும். காட்டி குடுத்துரும். உள்ள இருந்து. ஓகே. சரிங்க சார். அங்க வந்து கார் கூட ஓட்டலாம். சரக்கு அடிக்கிறதுக்கு இவ்வளோ லெவல் இருக்கு. அந்த வித்தியாசம் சொல்றேன். இங்க சரக்கு அடிச்சாலே எதுவும் ஓட்டக்கூடாதுன்னு இருக்குல்ல. நம்ம ஆட்கள் வந்து ஒண்ணு அடிச்சு மட்டைய போடுற அளவுக்கு அடிச்சுட்டு ஓட்டுவாய்ங்க. ஓகே. அங்க வந்து எப்படின்னா, அ ஒரு லெவலுக்கு மேல வந்து சரக்கு அடிச்சேன்னா ஃபைன் உண்டு. கார் ஓட்டக்கூடாது. ஓகே. இவரு வந்து கார் ஓட்டுற லெவல் இருக்கு இல்லையா? அதிலேருந்து 3 மடங்கு அதிகமா இருந்திருக்கு இவரோட உடம்புல இருக்கிற ஆல்கஹால். ஓகே இது சார். ஆல்கஹால் மட்டும் இல்ல, அந்த போதை. ஓகே. அப்புறம் இது மாரி இப்போ நெறைய காமிக்கிறாய்ங்க. அது வந்து எக்கச்சக்கமா வந்து யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றாய்ங்க. இது என்னன்னா, ஆ ஒரு பொறுப்பில்லாம ஓகே. நெறையா தேவைக்கு அதிகமான வசதி வாய்ப்பு. இதெல்லாம் இங்க இப்படி வந்துச்சுல்ல. இன்னொன்னு சொல்றேன். சவுதி அரேபியால இளவரசர்கள் நெறைய பேர் இருக்காய்ங்க. எல்லா இளவரசர்களுக்கும் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதில்ல. அந்த பஞ்சம் இல்ல. எஜுகேஷன் வேணா எங்க வேணாலும் படிப்பேன். எல்லாம் செய்வாய்ங்க. ஓகே தான். அங்க சவுதி அரேபியான்னு எடுத்தீங்கன்னா, அந்த மொத்த பெரிய நிலப்பரப்பு அங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அ இஃப் ஐ அம் நாட் ராங் இந்தியால பாதிக்கு மேல நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு சவுதி நிலப்பரப்பு. இப்ப நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 145,00,00,000. நமக்கு இப்ப அப்ராக்ஸிமேட்டா. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 8,00,00,000 பேரு. ஓகே. இந்தியால பாதிக்கு மேல ஒரு 50, 60% நிலப்பரப்பு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோட மொத்த மக்கள் தொகை வந்து 3,50,00,000 பேர். அந்த 3,50,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர் வெளிநாட்டுக்காரங்க. எனி டைம் வந்து "நீ போ, வெளிய போ" அப்படின்னு அனுப்பிச்சு விடலாம். சரி. இருக்கிறது 2,00,00,000 பேரு, இல்ல அதிகபட்சம் போனா ஒரு 2,25,00,000 பேர். லோக்கல் பீப்பிள் அங்க. ஓகே. அதுல கிட்டத்தட்ட 60, 70 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காய்ங்க. சவுதியில. அப்ப சவுதியில வந்து பிறந்துட்டாலே போதும், நம்ம வந்து அப்படி ஜெகஜோதியா சூப்பரா வந்துருவோம். அப்படி ஒரு புண்ணாக்கும் கிடையாது அங்க. சரிங்க அங்க வந்து பெதுன்னு சொல்லி காடுகள்லயும் அங்கேயும் வந்து ஒரு ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ வந்து நெறைய ஒட்டகம் வச்சுக்கிட்டு, அங்க வீட்ல வச்சுக்கிட்டு, அங்க கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புள்ளைய வந்து நம்ம ஊர்ல வந்து கிராமங்கள்ல இருப்பாய்ங்கல்ல. இல்ல மலைவாழ் ஏரியாகள்ல வந்து ட்ரைபல்ஸ் இருப்பாய்ங்கல்ல. அது மாரி சவுதி அரேபியால லோக்கல்ஸ் இருக்காங்க. ஏன்னா, அது வந்து நான் ஃபோட்டோ, வீடியோவோட பார்த்துருக்கேன். நம்ம சொல்ல வந்து என்னென்னவோ சொல்ற காரணம் என்னன்னா, இந்த அப்துல்லாவோட மரணம் இருக்கு இல்லையா? அவர் போதை பொருள உட்கொண்டு அங்க வந்து மரணம் அடைஞ்சான்னு தெரிஞ்சு போச்சு. இத சொல்றது என்னன்னா, நம்ம சவுதி அரேபியாவோட வாழ்வியலையும், நம்மளுடைய வாழ்வியலையும் கம்பைன் பண்றது தான். இது வந்து நம்ம சொல்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றது தான். நன்றி சார். சவுதி அரேபியாவோட கருப்பு பக்கங்கள் பத்தியும், அந்த மன்னரோட மரணத்த பத்தியும் நெறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.
தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.